எனக்கு சண்டே அன்னைக்கு மார்னிங் 10 o'clock தாங்க விடியவே செய்யும். அதுக்கு மேலே எழுந்துச்சு எங்கேருந்துங்க சமைக்கிறது, பசிக்க ஆரம்பிச்சிடும் பசங்களுக்கு. அதனால் சண்டே அன்னைக்கு டிஃபனும் கட்டு. சண்டே அன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க, சமைப்பீங்களா மாட்டிங்களா, சமைச்சா யார் சமைப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஊர்லலாம் அவ்வளோவா டிஃபன் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிட்டாலும் சிம்பிளாக போகா இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சண்டே அன்றைக்கி கச்சோடி அப்புறம் சமோசா இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வாங்கி வந்து சாப்பிடுவோம் சண்டே. ஸோ எங்களுக்கு அதுவே வயிறு ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் வந்து பயங்கர வெயிட்டாக சாப்பிடுவோம். அது புதுசாக வந்து ஹல்திராம்ஸ் ஒன்று திறந்துருக்காங்க, வா போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. கோலி சோடாங்க இது, என்னால் நம்பவே முடியல. கோலி சோடா கிடைக்காதுன்னு பார்த்தா வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவர், அது என்ன ஃப்ளேவர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நான் குடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஜூஸ் வந்து பாதாம் ஜூஸ், அது வாங்கிட்டு நான் பேக்கில் வச்சுக்கிட்டேன், வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி குடிக்கலான்ட்டுன்னு. கூட பாவு பஜ்ஜி ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் பர்கர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பையன் வந்து பர்கர் கேட்டான், அவனுக்காக பர்கர் ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் அவங்க ஷாப்போட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆனியன் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது, வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருந்தது. நாங்கள் உட்காந்துருந்ததுக்கு பின்னாடியே வந்து ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு பசங்களும் கேட்டாங்க, அவங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். ஹல்திராம்ஸ்னால் நம்ம வந்து சொல்ல வேண்டியதே கிடையாது, அது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் நாங்கள் போய் ஆர்டர் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். சண்டே பயங்கரமாக போச்சு. அடுத்த வீடியோவில்